வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல். ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின். ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள். வாசிப்பது சத்யா மோகன். கண்ணாடியின் முன்னே நின்று படிய வாரிய கிராப்பின் மேல் சீப்பின் பின்பக்கத்தை வைத்து அழுத்தி அழுத்தி வளைவுகள் ஏற்படுத்தும் முயற்சியிலேயே கடந்த 15 நிமிஷமாய் முனைந்திருக்கிறான் சீதாராமன். ஹேர் ஆயில், ஸ்னோ, பவுடர், சென்ட் ஆகியவற்றின் கலவை மனம் ஒரு நெடியாய் கமழ்கிறது அந்த அறையில். கண்ணாடிக்கு பக்கத்தில் அந்த சிறிய மேஜையின் மேல் அவனது அலங்கார சாதனங்கள் நிறைந்து கிடக்கின்றன. அவற்றின் நடுவே அவனது ஷேவிங் செட் சுத்தம் செய்யப்படாமல் அப்படியே சோப்பு நுரையுடன் கிடக்கிறது. அலங்காரம் செய்து கொள்ள அரை மணி நேரத்துக்கு மேல் செலவழிக்கும் சீதாராமனுக்கு அந்த ஷேவிங் செட்டை கழுவி வைக்க நேரமோ பொறுமையோ இருப்பதில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. அப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் செய்வதற்கே தவம் கிடந்து வந்தவள் போல் அதோ காத்து நிற்கிறாள் மதுரம். மதுரத்துக்கு தன் கணவன் சீதாராமனை பற்றி உள்ளூர எத்தனையோ விதமான பெருமைகள். காப்பி டம்ளருடன் காலை நேரத்தில் அவன் கட்டிலருகே நின்று எழுப்பும் போது இவ்வளவு நேரம் தூங்கும் கணவனை பார்த்து ஒரு வகை பெருமிதம். வேலையெல்லாம் முடித்துவிட்டு குழாயடியில் நின்று கொஞ்சமும் மடிப்புக்கலையாத அவனது சட்டைகளை மீண்டும் ஒரு முறை துவைக்கும் போது அதனுள்ளிருந்து தண்ணீரில் நனைந்து அகப்படும் சிகரெட் பாக்கெட்டுகளை எடுத்து பார்க்கும்போது தன் எதிரே இல்லாத கணவனை எண்ணி சிரித்த முகத்தோடு கண்டிருக்கிறாளே, அப்போது ஒரு வகை பூரிப்பு. ஒவ்வொரு நாளும் ஆபீஸுக்கு புறப்படும் போது ஒரு கர்ச்சீப்பை கொடுத்து முதல் நாள் கொடுத்த கர்ச்சீப் என்னவாயிற்று என்று கேட்கையில் அவன் அசடு வழிய சிரிக்கிறானே, அப்போது ஒரு மகிழ்ச்சி. 2 குழந்தைகளுக்கு தகப்பனான தன் கணவனின் இது போன்ற பொறுப்பில்லாத செயல்களில் அலுப்போ சலிப்போ இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பூரிப்பும் பெருமிதமும் கொண்டு தொடர்ந்து பணிவிடை புரிகிறாளே, இதன் ரகசியம்தான் என்ன? 2 உள்ளங்களுக்கு தெரிந்த எந்த விஷயமும் ஒரு ரகசியமாகாது. ஆகவே அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆம், அவனுக்கு கூட தெரியுமா என்பது சந்தேகம்தான். அது பற்றிய ஞானமோ சிந்தனையோ இருந்தால் தன்னருகே நின்று பார்த்து பார்த்து பூரித்து போகும் அவளது உழைப்பையும் பணிவிடைகளையும் பெற்றுக்கொண்டு தன் போக்கில் போய்க் கொண்டிருக்க முடியுமா? ஆனால் அவனது போக்கை அலட்சியம் என்று கருத மாட்டாள் மதுரம். அவன் எப்பொழுதுமே அப்படித்தானாம். அவனது நடை, பேச்சு, பார்வை, தோரணை எல்லாமே மிடுக்காக கம்பீரமாக இருப்பதால் ஒரு அலட்சியம் போல் தோன்றுமாம். அவனை பற்றி அவளுக்கு ரொம்ப தெரியுமாம். சீதாராமன் மகா அதிர்ஷ்டசாலி என்று அவன் ஆபீஸில் வேலை செய்கிறவர்கள் கூறுவது அவன் மனைவியை பற்றி இவ்வளவும் தெரிந்ததனால் அல்ல. ஆபீஸில் ஹீரோ சீதாராமன் என்றுதான் எல்லோரும் அவனை அழைப்பார்கள். அவன் ஆபீஸ் ரிக்ரியேஷன் கிளப் நாடகங்களில் நடிப்பான். ஹீரோவாகத்தான் நடிப்பான். அந்த தகுதி அவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று அவனும் நினைக்கிறான். ஆபீஸில் உள்ள மற்றவர்களும் சொல்கிறார்கள். ஹீரோ சீதாராமனுக்கு இருக்கும் அழகுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் அவனுக்கு நிச்சயமாக சினிமாவில் ஒரு சான்ஸ் அடிக்கத்தான் போகிறதாம். அந்த ஆபீஸில் தான் ஒரு குமாஸ்தாவாக இருப்பதில் தன்னால் ஆபீஸுக்கே ஒரு பெருமை என்ற தோரணையுடன் தான் அவன் தன் இருக்கையில் உட்கார்ந்திருப்பான். வேலை ஏதும் செய்யாமல் அவுட்டுச் சிரிப்பும் அட்டகாச பேச்சுமாய் அவன் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதை எல்லோருமே அனுமதிக்கிறார்கள். வேலை ஏதும் செய்யாமல் பேசிக் கொண்டிருக்கும் அவனிடம் முதுகு ஒடிய உட்கார்ந்து எழுதிக்கொண்டே பல்லிழித்து பேசிக் கொண்டிருப்பதில் மற்ற குமாஸ்தாக்களுக்கும் ஒரு சுகம். அங்கே வேலை செய்யும் ஜூனியர் கிளர்க்குகள், கல்யாணமாகாத தனிக்கட்டைகள் கூட 2 குழந்தைகளுக்கு தகப்பனும் கிட்டத்தட்ட 40 வயதானவனுமான சீதாராமனை போல் உடையணிந்து கொள்ளவும் சினிமா பார்க்கவும் செலவுகள் செய்யவும் முடியவில்லையே என்று பொறுமுவது உண்டு. அவர்களுக்கு தெரியுமோ இவன் இப்படியெல்லாம் இருப்பதற்கு காரணமே 2 குழந்தைகளுக்கு தகப்பனாகவும் மதுரத்தை போன்ற ஒருத்திக்கு கணவனாகவும் அவன் இருப்பதால்தான் என்று. அவர்கள் அதை உணர வேண்டிய அவசியமும் இல்லை. உணராதிருந்தால் ஒரு பொருட்டும் இல்லை. ஆனால் மதுரத்தை பொறுத்தவரை அவன் கூட அவற்றை உணர வேண்டிய அவசியமோ, அவன் உணராதிருந்தால் அது ஒரு பொருட்டோ அல்லதான். எனினும் அவனை பொறுத்தவரை அவனது ஆத்மா உயர்வுக்கு அவன் அதை உணர்ந்திருக்க வேண்டாமா? ஹீரோ சீதாராமனை பொறுத்தவரை வாழ்க்கையும் உத்தியோகமும் குடும்பமும் மனைவியும் எல்லாமே ரொம்ப அலட்சியமாகத்தான் இருக்கின்றன. அவனுக்கிருக்கும் லட்சியமெல்லாம் ஒன்றுதான், சினிமாவில் கிடைக்கப் போகும் அந்த ஹீரோ சான்ஸ். அவன் ஆபீஸில் சம்பளம் வாங்கிக் கொண்டு அதில் தன்னை ஒரு நவயுக வாலிபனைப் போல் அலங்கரித்துக் கொண்டு திடீரென்று ஒரு நாள் வரவிருக்கும் அந்த சினிமா சான்ஸுக்காக காத்திருப்பவனாகவே தன் இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். ரொம்ப பேர் வாழ்க்கையில் அப்படி வந்திருக்கிறதாமே. அவன் கண்களில் மற்ற எதை பற்றியுமே சதா ஓர் அலட்சிய பாவமே மின்னிக் கொண்டிருக்கிறது.
அந்த கண்கள் ரொம்ப அழகாயிருக்கின்றன என்று எண்ணி அவன் அழகிலும் புகழிலும் மயங்கி பெருமூச்செறிந்து கொண்டிருக்கும் டைபிஸ்ட் கமலா இந்த ஹீரோவுக்கு பொருத்தமான ஹீரோயினாக சில மாதங்களுக்கு முன் நடந்த ரெக்ரியேஷன் கிளப் டிராமாவில் நடித்தாள். இதோ இப்போது அறையில் கண்ணாடியின் முன்னால் நின்று அலங்காரம் செய்து கொள்ளும் இந்த ஹீரோவை பார்த்து மகிழ்ந்து நிற்பது போலத்தான் அன்றும் அந்த நாடகத்தில் அவளோடு அவனை பார்த்து புலங்காகிதமடைந்தாள் மதுரம். கழுத்தில் கிடக்கும் மைனர் செயின் வெளித்தெரிய அணிந்த சில்க் ஜிப்பா, காலிலுள்ள அழகிய செருப்பை மறைத்து புரளும் வேட்டி இத்தியாதி அலங்காரங்களுடன் கண்ணாடியின் அருகிலிருந்து சற்று பின்னால் வந்து தன் முழு தோற்றத்தையும் பார்த்து கொண்ட போது அறையின் ஒரு மூலையில் புகையும் வியர்வையும் படிந்த முகத்தையும் ஈரக்கைகளையும் முந்தானையில் துடைத்தவாறு நின்றிருக்கும் மதுரத்தை கண்ணாடியினூடே பார்த்தான் சீதாராமன். அவன் தன்னை பார்ப்பதை கண்ட மதுரம் கண்ணாடியில் தெரியும் அவன் முகத்தை நோக்கி சிரித்தாள். சிரித்துக்கொண்டே அவன் அருகில் வந்த மதுரம் ஆதரவான குரலில் சொன்னாள், பாருங்க, நான் இந்த மாசத்திலிருந்து சாப்பாட்டுக்காரியை ஏற்பாடு பண்ண போறேன். நீங்க காலையிலேயே சாப்பிட்டு போங்கன்னாலும் கேக்குறதில்ல. காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டதோட போய் கண்ட ஹோட்டல்லையும் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவள் சொல்லும் வார்த்தைகளே காதில் விழாதவன் போல் அவள் பக்கம் திரும்பிய சீதாராமன் எதிரில் நிற்கும் மதுரத்தின் தோள்களின் மீது 2 கைகளையும் ஊன்றி அவள் முகத்தையே கூர்ந்து நோக்கினான். அந்த பார்வையில் வழக்கத்திற்கு மாறாக ஆழமானதொரு சிந்தனை தேங்கியிருந்தது. என்ன அப்படி பாக்குறீங்க என்று நாணமுற்றவள் போல் சற்று தலை குனிந்தாள் மதுரம். நீ என்னமோ சொன்னியே, நான் கவனிக்கல என்று தன் மனதில் இருப்பதை சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் ஒரு பேச்சுக்கு கேட்டு வைத்தான் சீதாராமன். அப்படி என்ன யோசனை? ஏதாவது புது நாடகத்துக்கு ஏற்பாடோ என்று சிரித்தவாறே அவள் கேட்டபோது அதை மறுத்து அவன் தலையாட்டுகையில் அவனது நெற்றியில் படிந்த சுருண்ட கேசம் அசைகின்ற அழகை ரசித்தவாறே மதுரம் விளக்கினாள். நீங்க எதுக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கணும்னு நான் ஒரு சாப்பாட்டுக்காரியை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாளையிலிருந்து ஆபீஸுக்கே சாப்பாடு வந்துடும். என்ன, சரிதானே என் ஏற்பாடு? அவன் தன் யோசனையை பாராட்டுவான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவனும் ரொம்ப அலட்சியமாக, சாப்பாட்டுக்கு என்ன, ஏதாவது செய் என்று அந்த விஷயத்தை ஒதுக்கிவிட்டு மீண்டும் என்னவோ சொல்வதற்கு தயங்குகிறவனாகவே அவள் தோள் மீது வைத்த கைகளை எடுக்காமல் மதுரம் என்று கனிந்த குரலில் அழைத்தான். என்ன வேணும் என்று அன்புடன் கேட்டாள். அவன் பதிலுக்கு புன்னகை காட்டினாள். ஆபீஸுக்கு போகிற நேரத்தில் அவசர அவசரமாக சீட்டியடித்தவாறு அவளை கவனிக்காமல் ஓடுகின்ற சீதாராமன் இன்று வழக்கத்திற்கு மாறாய் தன்னிடம் தயங்கி தயங்கி நிற்பதற்கான காரணம் புரியாமல் நின்றிருந்தாள் மதுரம். சீதாராமன் மௌனமான சிந்தனையோடு தன் கைப்பையை திறந்தான். நேற்றே வீட்டுச் செலவுக்கு கொடுத்திருக்க வேண்டிய சம்பள பணம் அதில் இருக்கும் நினைவு அப்போதுதான் அவனுக்கு வந்தது. அந்த ரூபாய்களை எடுத்து அவளிடம் நீட்டினாள். அவள் அதனை வாங்கி எண்ணி பார்த்தாள். 50 ரூபாய்கள் இருந்தன. என்ன இது, இவ்வளவுதானா என்பது போல் அவள் அவனை பார்த்தாள். அவன் மீண்டும் சிரித்தான். அவளும் திருப்தியடைந்து சிரித்துவிட்டாள். அவ்வளவுதான், அந்த விஷயம் முடிந்துவிட்டது. இப்படிப்பட்ட புருஷனின் சம்பள பணத்தை நம்பியா ஒருத்தி குடும்பம் நடத்த முடியும்? மதுரத்தின் தாய் சாகும்போது இந்த வீட்டை மகளுக்கு கொடுத்துவிட்டு கண்ணை மூடினாள். அதன் ஒரு பகுதியை தங்களுக்கு வைத்துக்கொண்டு பின்கட்டு முழுவதையும் 3 போர்ஷன்களாக்கி வாடகைக்கு விட்டிருக்கிறாள். 2 மாடுகள் வாங்கி வைத்து வீட்டுக்குள் இருக்கும் குடித்தனக்காரர்களுக்கு வாடிக்கை பால் அளக்கிறாள். தன் 2 குழந்தைகளையும் இந்த புருஷனையும் வைத்து போஷிக்க அவள் படும் கஷ்டங்களை அவள் கஷ்டமாகவே நினைப்பதில்லை. அவளுக்கு அதுவே சுகமாக இருப்பினும் 170 ரூபாய் சம்பளத்தை இவர் என்னதான் பண்ணுகிறார் என்ற நினைப்பு உள்ளே எழுந்தாலும் ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ செலவு, போகட்டும் என்று அந்த புன்னகையிலேயே எல்லாவற்றையும் மறந்துவிடுகிறாள் மதுரம். எனினும் அதை லேசாகவாவது அவனுக்கு உணர்த்தாவிட்டால் சரியில்லை அல்லவா? இதுக்குத்தான் சொல்கிறேன், காசுக்கு காசும் செலவு, உடம்பும் கெட்டுப்போகும். மத்தியான சாப்பாடு நீங்க வெளியே சாப்பிட ஆரம்பிச்சதிலிருந்து உடம்பே பாதியா போச்சு. நாளையிலிருந்து சாப்பாட்டுக்காரியை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று அவள் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே கூறுவதை கேட்டதும் சலிப்புற்ற அவன் திடீரென பொறுமை இழந்து கத்தினான். சரி சரி சரி, அதுதான் ஒரு தடவை சொன்னியே, நீ அனுப்புறதையே திங்கிறேன், இனிமே ஹோட்டலுக்கு போய் தின்னு தொலையல, சரிதானே என்று கத்திக்கொண்டே புறப்பட்டான் சீதாராமன். தான் சொன்னதை தப்பாய் எடுத்துக்கொண்டு அவன் பேசுவதைக் கண்டு ஆபீஸுக்கு புறப்படுகிற நேரத்தில் அவனுக்கு கோபம் வருவது போல் தான் நடந்து கொண்டதை எண்ணி மதுரம் கண்கலங்கி நின்றாள். ஆனால் கோபித்துக் கொண்டு வேகமாய் வெளியேறிய சீதாராமன் வழக்கத்திற்கு மாறாக அவள் ஆச்சரியம் கொள்ளும் விதத்தில் அரை வாசலில் 1 வினாடி நின்றான். அந்த 1 வினாடியில் அமைதி அடைந்து திரும்பி பார்த்தான். மதுரம் கலங்கிய கண்களுடன் தலை குனிந்து நின்றிருந்தாள். அவன் அவள் அருகே வந்து அவள் தோளை நெருக்கி அணைத்து ஒரு சிறு குலுக்களுடன் கேட்டான், வருத்தமா? மதுரத்துக்கு மேலும் மேலும் வியப்பாக இருந்தது. எனக்கு என்னத்துக்கு வருத்தம் என்று நனைந்த இமைகளுடன் சிரித்தாள் மதுரம்.
தன் கணவன் ஏதோ ஒரு காரியத்துக்காகத்தான் இவ்வளவு பீடிகையும் போடுகிறான் என்று உணர்ந்த அவள், என்னிடம் காரியம் சாதிக்க இதெல்லாம் எதற்கு என்று யோசித்தவளாக கையில் இருந்த ரூபாய் நோட்டுகளை வெறித்து பார்த்தவாறு நின்றிருந்தாள். மது, மது, உள்ளே வா, ஏன் உன்கிட்ட ஒரு விஷயம் என்று ஒரு வகை பொய் குதூகலத்துடன் அவள் தோள் மீது போட்ட கையுடன் அவளை அணைத்தவாறு அறைக்குள் வந்தான் சீதாராமன். அவளை அழைத்த போதும் அறைக்குள் நுழைந்த போதும் இருந்த ஆர்வமும் வேகமும் திடீரென்று தணிந்து ஆழமான யோசனை வயப்பட்டவனாய் கட்டிலின் மீது அமர்ந்தான் அவன். என்ன விஷயம் சொல்லுங்கோ என்று அவன் எதிரே இடுப்பில் கைகளை ஊன்றி நின்று மதுரம் கேட்டபோது அவள் கைப்பிடியில் அந்த ரூபாய் நோட்டுகள் இருந்தன. அதைத்தான் கேட்கப் போகிறான். இந்தாங்க என்று கொடுத்து விடலாம் என்று தயாராய் நின்றிருந்தாள் அவள். ஒண்ணுமில்ல, நான் ரொம்ப யோசிச்சு பார்த்துதான், அதனால உனக்கும் கூட நல்லதுதான் என்று சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் அவன் தவிப்பதைக் கண்டு ஒரு புன்னகையுடன் அவன் பக்கத்தில் நெருக்கமாய் உட்கார்ந்தாள் மதுரம். என்னத்தை இப்படி மென்னு மென்னு முழுங்குறீங்க? என்ன வேணும் என்று அவன் மோவாயை தன் பக்கம் திருப்பினாள். கேட்டதை தருகிறேன் என்ற நம்பிக்கை தரும் நல்லுணர்ச்சி அவள் கண்களில் மின்னிற்று. அவன் அப்போதும் மௌனமாய் தலை குனிந்திருப்பதை கண்டதும், சரி சரி, எனக்கு வேலை கிடக்குது என்று கொஞ்சம் பிகுவுடன் எழுந்தாள். இரு இரு என்று அவள் கையை பிடித்து அருகே இழுத்து அவளை தழுவிக்கொண்ட சீதாராமன் உணர்ச்சி வயப்பட்டவன் போல அவள் முகத்தருகே குனிந்தான். மது, நீ சொல்வியே என் சந்தோஷம்தான் உன் சந்தோஷம்னு, நிஜம்தானே என்று கேட்கையில் அவனது சுவாசம் அவள் கன்னத்தை தகித்தது. அதுக்கு இப்ப என்ன? ஆபீஸுக்கு புறப்படுற நேரத்துல சட்டையெல்லாம் கசக்கிக்கிட்டு என்று அவன் பிடியிலிருந்து விலக முயன்றாள் மதுரம். அவள் மனதுக்குள் இந்த மாசம் ஐயா ரொம்ப தாராளமாக செலவு பண்ணிட்டார் போல இருக்கு. கையில இருந்த பணத்தை ஒப்புக்கு காட்டிட்டு திரும்பவும் வாங்குறதுக்கு இவ்வளவு சாகசமா? ஓ, இந்த 50 ரூபாய் இல்லாட்டித்தான் என்ன? கஷ்டத்தோட கஷ்டமா நான் கவனிச்சுக்குவேன். இவர் தயங்குறதையும் கொஞ்சறதையும் பார்த்தா பாவமா இருக்கு. சரி, இப்படி சம்பளம் பூரா என்னதான் செலவு பண்றார் என்று எண்ணினாலும் ஒரு ஆண் பிள்ளையை, அதுவும் புருஷனை, அவன் சம்பாதிக்கும் பணத்தை பற்றி அப்படி கணக்கு கேட்பதற்கு தனக்கு அதிகாரம் இல்லை என்றும் அப்படி கேட்பது அழகில்லை என்றும் அவள் உணர்ந்த பண்பினால் ஒரு துயரத்துடன் அவனை பார்த்து சிரித்தாள். அவன் அவளது காதோரத்தை உதடுகளால் லேசாக பரிசித்தவாறு சொல்லிக் கொண்டிருந்தான். நீ ஒரு உதவி செய்யணும். உதவின்னா அது எனக்கு செய்யற உதவி மட்டும் இல்ல, அதனாலேதான் தயக்கமா இருக்கு. உனக்குத்தான் தெரியுமே, எங்க ஆபீஸ் டைபிஸ்ட் கமலா இல்ல, கமலா என்று கூறுகையில் தொண்டை அடைத்து கொண்டது அவனுக்கு. யாரு, உங்க ஹீரோயின் கமலாவா என்று கேலியாக விசாரித்தாள் மதுரம். இந்த மனுஷன் பண்ற செலவு போதாதுன்னு அவளுக்கும் இவளுக்கும் வேற கைமாத்து கொடுத்தாகிறது போல இருக்கு. எல்லாம் வீண் ஜம்பம் என்று மனதுக்குள் முடங்கிக் கொண்டாள். அதே நேரத்தில் உங்க ஹீரோயின் கமலாவா என்று கேட்ட தன் கேள்விக்கு அவனிடமிருந்து ஒரு பதிலையும் எதிர்பார்த்தாள் மதுரம். அன்று நாடகம் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் எப்படி நம்ம ஹீரோயின் என்று மதுரத்தை அவன் கேட்டபோது, கேள்வியை பாரு, நம்ம ஹீரோயினாம் என்று மதுரம் பொய்க்கோபத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டவுடன், மது, நாடகத்திலே அவள் எனக்கு ஹீரோயின், வாழ்க்கையிலே எனக்கு நிஜமான ஹீரோயின் நீதானே என்று சொன்னானே, அந்த பதிலைத்தான் மீண்டும் ஒரு முறை எதிர்பார்த்து இப்போதும் அவள் அவ்விதம் கேட்டாள். ஆனால் அவனோ பதிலேதும் சொல்லாமல் எதையோ சற்று நேரம் தலைகுனிந்து யோசித்துவிட்டு, அவளுக்குத்தான் இன்னைக்கு மத்தியானம் அவ வருவா. நீயே அவள் கேட்கிற உதவியை தாராள மனத்தோடு செய்யணும். எனக்காக செய்வியா? அவள் உன்னைத்தான் நம்பியிருக்கா. அந்த உதவிக்கு தகுந்த மாதிரி உன்கிட்ட அவ நடந்துக்குவா. பாவம், அவ ரொம்ப நல்லவ, அவளுக்கு யாரும் இல்ல என்று அவன் இவ்வளவு கரிசனையுடன் கேட்கும்போது அந்த கரிசனை மதுரத்துக்கு பிடிக்கவில்லை. கொஞ்சம் எரிச்சல் கூட வந்தது. சரி சரி, அவள் வரட்டும், உங்களுக்கு நாளியாகவில்லையா என்று பேச்சை மாற்றினாள் மதுரம். அப்போ நான் வரட்டா என்று அவளிடமிருந்து பிரியா விடை பெற்று செல்பவன் போல் அவன் வெளியேறினான். மதுரத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் மனதில் அன்று நாடகத்தில் சீதாராமனின் ஹீரோயினாக நடித்த கமலாவின் குழந்தை முகம் தோன்றியது. இவருக்கு ஏன் இவளுக்கு கடன் கொடுக்க இவ்வளவு கரிசனை என்ற கேள்விக்கு எழுந்த பதில்களையெல்லாம் எண்ணி, சீச்சி, நான் எவ்வளவு மோசமாக ஒரு பெண்ணை பற்றி நினைக்கிறேன் என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். அது அவள் சுபாவம். தன் புருஷன் விவகாரமாகட்டும், வீட்டு பிரச்சனையாகட்டும், குழந்தைகளின் தொல்லையாகட்டும், எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சமாதானம் தேடிக்கொள்ள முடியும் அவளால். இல்லாவிட்டால் இது போன்ற நினைவுகளிலேயே அவள் நின்றிருக்க முடியுமா? இன்னும் 1 மணி நேரத்தில் அவளது 2 பெண் குழந்தைகளும் பள்ளிக்கூடத்திலிருந்து பசியோடு ஓடி வந்து நிற்குமே. சோப்பு பவுடரில் ஊற வைத்த கணவனின் குழந்தைகளின் துணிமணிகளை எல்லாம் அலசி போட வேண்டுமே. அடுப்பில் உலை கொதித்துக் கொண்டிருக்கிறதே. மாடுகளுக்கு தீவனம் வைக்க வேண்டும். எவ்வளவு வேலைகள் இருக்கின்றன என்ற மலைப்பும் வேலைகளை செய்ய வேண்டும் என்ற துடிப்பும் பிறந்தது அவளுக்கு. உடனே அவள் மற்ற எல்லாவற்றையும் மறந்தாள். முதல் வேளையாக கணவன் அப்படியே போட்டுவிட்டு போன சேவிங் செட்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமை நோக்கி போனாள் மதுரம்.
மத்தியானம் 2 மணிக்கு மேல்தான் மதுரத்துக்கு சிறிது ஓய்வு. அந்த 1 மணி நேரத்துக்கும் குறைவான சந்தர்ப்பத்தில் ஹால் நடுவே பின்கட்டு வாசற்கதவுக்கு நேரே நன்றாக காற்று வரக்கூடிய வழியில் வாசற்படியில் தலை வைத்து முந்தானையை விரித்து படுப்பாள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் போதுமென்றாகிவிடும். எழுந்து போய் முகம் கழுவிக்கொண்டு வந்து தலைவார உட்கார்ந்து கொள்வாள். அந்த நேரத்தை விட்டால் அவளுக்கு தலைவாரிக்கொள்ளும் சந்தர்ப்பமே இல்லாமல் போய்விடும். அதனால் என்னவென்று இருந்துவிட முடிகிறதா அவளால்? சாயங்காலம் அவர் வரும்போது என்னதான் வெட்டி முறிக்கும் வேலை கிடந்தாலும் தலை ஒரு வேஷம், துணி ஒரு கோலமாய் நின்றால் வீடு உருப்படுமா? அதற்காகத்தான் 3 மணிக்கே தனது அலங்காரத்தை முடித்துக் கொள்வாள் மதுரம். அதற்கு என்ன அர்த்தம்? அவன் வருகையை 3 மணியிலிருந்தே எதிர்பார்க்கிறாள் என்பதுதானா? 4 மணிக்கு பூக்காரி வருவாள். அது வாடிக்கை. 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றனவே, அவர்களுக்கும் சேர்த்துத்தான் வாங்குகிறாள். ஆனால் அவர்களுக்காகவே வாங்குவதாக சில சமயங்களில் சொல்லிக் கொள்கிறாளே, அது அவ்வளவு உண்மையல்ல. பொழுது சாய்ந்ததும் அவள் வாசற்படியில் வந்து வந்து பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருப்பாள். அவன் காலையில் அலங்காரம் செய்து கொண்டு போகும்போது பரட்டை தலையும் அழுக்கு துணியுமாய் நின்று கொண்டிருந்தாளே, அவள்தானா இவள் என்று வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஒரு வினாடி நின்று அவன் பார்க்க வேண்டாமா? அவன் பல சமயங்களில் அவளை கவனிக்காமலேயே போவான். அவள் அந்த அலட்சியத்தை பொருட்படுத்த மாட்டாள். சில சமயங்களில் அவளது அலங்காரத்தை கண்டு அவன் சிரிப்பான். அந்த கேலியை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள். மத்தியானம் 3 மணிக்கு கூடத்து ஹாலில் கண்ணாடியை சுவரருகே சாய்த்து வைத்துக்கொண்டு அவள் தலைவார ஆரம்பித்த போது வழக்கமாக கவனிக்கின்ற அந்த முன்புற நரையை, கூந்தலை வகிடாய் பிரித்து ஒரு முறை பார்த்து கொண்டாள் மதுரம். எண்ணெய் தடவி வாரிவிட்டால் அந்த நரைதான் மறைந்து கொள்கிறதே. அவள் எண்ணெய் தடவிக் கொள்ளும் போதுதான் அவள் வந்தாள். அந்த ஹீரோயின் கமலா தனது நரைத்த கூந்தலை பார்க்கக்கூடாது என்ற பதைப்பில் சீப்பை எடுத்துக்கொண்டு விடுவிடுவென்று உள்ளே நுழைந்து அறையில் உள்ள நிலை கண்ணாடியில் அவசர அவசரமாய் தலையை வாரிக்கொண்டே இட்டுக்கொண்ட போது மதுரம் தன்னுள் பேசிக்கொண்டாள். ஏன் இவள் பார்த்தால் என்ன? எதற்கு இவள் எனது நரையை பார்க்கக்கூடாது என்று நினைக்கிறேன். அந்த ஹீரோவுக்கு பொருத்தமான ஹீரோயினாய் மேடையில் தோன்றிய கமலா வாழ்க்கையில் இப்படி பொருத்தமில்லாத ஒரு ஹீரோயினோடு அவன் வாழ்கிறான் என்று நினைத்துவிடக் கூடாது என்ற அச்சத்தினாலா? அவள் உள்ளே வந்தாள். வாமா, அன்னைக்கு நாடகத்துல பார்த்ததுதான். எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாதோ? உட்காரு. இதோ வந்துட்டேன் என்று முன்புற கூந்தலை ஒரு தடவைக்கு 3 தரம் சீப்பால் அழுந்த வாரிக்கொண்டே இட்டுக்கொண்ட பின்தான் நட்பு முறையில் புன்னகை தவழும் முகத்துடன் ஹாலுக்குள் வந்தாள் மதுரம். உட்காரம்மா, நிற்கிறாயே என்று ஹாலில் கிடந்த பிரம்பு சோபாக்களில் ஒரு இரட்டை சோபாவை அவளுக்கு காட்டி தானும் ஒன்றில் அமர்ந்து கொண்டாள் மதுரம். யாராவது புதிய மனிதர்கள் வரும்போதெல்லாம் அவள் அங்கே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாள். அவள் எதிரே இரட்டை சோஃபாவில் உட்கார்ந்திருந்த கமலா ஹாலை ஒரு முறை சுற்றிலும் திரும்பி பார்த்து, எங்கே குழந்தைகளை காணலே என்றாள். இன்னும் பள்ளிக்கூடத்திலிருந்து வரல. ஓ, சின்னவளும் போறாளா ஸ்கூலுக்கு? ஆமாம், இப்பத்தான் சேர்த்தேன். ஒரு நாளைக்கு போவா, ஒரு நாளைக்கு மாட்டேன் அடம்பிடிப்பாள் என்று கூறி சிரித்தாள் மதுரம். பதிலுக்கு அவளும் சிரித்தாள். அதன் பிறகு ஒரு வினாடி என்ன பேசுவது என்று புரியாமல் திகைத்த மதுரம் தொடர்ந்து தன் இளைய மகளை பற்றி கூறினாள். பள்ளிக்கூடம் போகலன்னா வீட்ல அவ பண்ற அட்டகாசம் தாங்க முடியறதில்லம்மா. பெரியவ ரொம்ப சாது. இது என்னவோ இப்படி வந்திருக்கு. உடம்புல சட்டை இருக்கப்படாதுங்கிறா. பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் கவன ஒரு மூலையில ஜட்டிய ஒரு மூலையில அவுத்து எரிஞ்சிட்டு தான் சுத்தி சுத்தி வர்றா. நானும் எவ்வளவோ அடிச்சு பார்த்தாச்சு என்று சிரிப்பிற்கிடையே விவரித்தாள். குழந்தைதானே என்று கூறியவாறே தன் கைப்பையிலிருந்த ஒரு பிஸ்கெட்டின் 2 பெரிய சாக்லேட் பாக்கெட் முதலியவற்றை எடுத்து சோஃபாவின் மேல் வைத்தாள் கமலா. கடன் கேட்க வந்தவள் இதையெல்லாம் ஏன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாள் என்று யோசித்தாள் மதுரம். முதல் தடவை வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோட வரலாமா என்று எதிலுமே ஒரு சமாதானம் தேடிக்கொள்ளும் தன் இயல்புக்கேற்ப யோசித்துக் கொண்டிருந்த மதுரம், இதெல்லாம் எதுக்குமா, வீண் செலவு என்றாள். நீங்க என்ன அக்கா, யாரோ விருந்தாளி கிட்ட சொல்ற மாதிரி சொல்றீங்களே என்று உரிமையான பாவனையில் மதுரத்தை பார்த்தாள் கமலா. மதுரம் நன்றி கலந்த புன்னகையுடன் கமலாவை, அவளது அலங்காரத்தை, உடை மோஸ்தரை, கூந்தல் சிங்காரத்தை எல்லாம், தங்க நகையை எத்தனை மாற்று என்று எடை போடும் பொற்கொள்ளன் மாதிரி பரிசீலித்துக் கொண்டிருந்தாள். நடுவில் ஒரு முறை உள்ளே எழுந்து போய் காப்பிக்கு அடுப்பு மூட்டிவிட்டு மீண்டும் வந்து உட்கார்ந்து கொண்டாள். இவ்வளவு நேரமாய் வந்த காரியத்தை பேச கமலா தயங்கிக் கொண்டிருப்பதை கண்டதும் தானே ஆரம்பித்தாள் மதுரம். அவர் காலையிலேயே சொல்லிவிட்டு போனார் என்றதும் கமலா முகத்தில் ஒரு மாற்றத்துடன், என்ன சொல்லிட்டு போனார் என்று கேட்டாள். ஒண்ணுமில்ல, நீ வருவேன்னு சொன்னார். அப்புறம் உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாரே. நான் அவர்கிட்டயே கேட்கணும்னு நினைச்சேன், நேரமில்லை அப்போ. ஆமா, நீ இப்போ யார் வீட்ல இருக்க? சொந்த ஊர் எது? தாய் தகப்பன் இல்லாட்டியும் சொந்தக்கார மனுஷால் இருப்பாங்கல்ல என்று ஒரு அடுக்கு விஷயத்தை 2-3 கேள்விக்குள்ளே திணித்து கேட்டாள் மதுரம்.
கமலா மதுரத்தின் கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லிவிடவில்லை. ஒரு நிமிஷம் மௌனமாய் தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். குனிந்த தலை குனிந்து குனிந்து தாழ்ந்தது. கழுத்து நரம்புகள் புடைத்து புடைத்து விம்மின. காதோரம் சிவந்தது. அவள் தலை நிமிர்ந்து பார்த்தபோது கமலாவின் கண்கள் கலங்கிச் சிவந்திருப்பதைக் கண்ட மதுரம் திகைத்தாள். நாம் ஏதாவது தப்பாக கேட்டுவிட்டோமோ என்ற அச்சத்துடன் அவள் அருகே வந்து ஏமா வருத்தப்படுறே என்று ஆறுதலாக கேட்டாள் மதுரம். என் கூட பிறந்த சகோதரியைப் போல் நினைச்சுதான் உங்களை பார்க்க வந்தேன் என்று உணர்ச்சியால் அடைத்த குரலுடன் கூறி அதற்கு மேல் சொல்ல முடியாமல் உதட்டை கடித்துக் கொண்டாள் கமலா. பெத்தவங்களை சின்ன வயசுலேயே பறி கொடுத்துட்டு மாமா வீட்டுல படாத பாடுபட்டு எப்படியோ படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை கிடைச்சதும் அந்த நரகத்திலிருந்து விடுதலையானேன். ஒரு ஹாஸ்டல்ல தங்கி ஒரு அனாதையாகவே துணையில்லாத வாழ்க்கை எவ்வளவு காலத்துக்கு வாழறது என்று சிவந்த நாசி விரிந்து துடிக்க அவள் கேட்டபோது மதுரத்துக்கு அந்த நிலைமையின் சோகத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன், ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குடியும் குடுத்தனுமா ராணி மாதிரி இருக்கலாமே, நீ உனக்கு என்ன குறைச்சல்? என்ன மாதிரி எழுத்து வாசனை இல்லாதவள்னாலும் சொல்லலாம். இதுக்கா வருத்தப்படுற என்று தைரியம் கூறினாள் மதுரம். கமலா ஒரு பெருமூச்செறிந்தாள். அதுக்கெல்லாம் சொந்தக்காரர்களோ வேறே பொறுப்பான பெரியவங்களோ இருந்தாத்தானே நடக்கும். அப்படி எனக்கு யாரும் இல்லையே. இந்த 26 வயசுக்குள்ளேயே எனக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கலங்கிற தீர்மானத்தோடு இப்படியே வாழ்ந்துடலாம்னு தான் இருந்தேன். ஒரு ஆதரவும் இல்லாத எனக்கு எல்லா விதமான உதவியும் செய்யறதுக்கு அன்பா ஆதரவா இருக்கிறவர் ஆபீஸ்லேயே இவர் மிஸ்டர் சீதாராமன் ஒருத்தர் தான் என்று அவள் கூறி நிறுத்தியதும் இருவரும் கவனமாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மதுரத்துக்கு திடீரென என்னவோ விபரீதமாய் ஒரு கற்பனை, ஓர் எண்ணம், ஒரு தீர்மானம் உள்ளூர எழுந்தது. அது கொஞ்சம் கூட வெளியே தெரியவில்லை. வெளியே தெரியாத, சலனம் காட்டாத அது அவளை சிலை போல் ஸ்தம்பிக்க நிறுத்தி கமலாவின் உள்ளே ஊடுருவது போல் அவளை பார்க்க வைத்தது. தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாமலேயே இவள் புரிந்து கொண்டு விட்டாளோ என்ற திகைப்பில் கமலாவும் அவளையே வெறித்து பார்த்தாள். இவள் மறுத்துவிட்டாள், தன்னை தூஷித்து துரத்திவிட்டாள், தன் மானத்தை கெடுப்பது போல் ஊர்கூட்டி நியாயம் கேட்டுவிட்டாள் என்ற திகில்கள் படிப்படியாய் விளையவே திடீரென குமுறி வாய்விட்டு கதறியவாறு மதுரத்தின் கரங்களில் முகம் புதைத்துக் கொண்டாள். இப்போது ஏன் அழுகிறாய், எதற்கு வருந்துகிறாய் என்றெல்லாம் மதுரம் கேட்கவில்லை. அவள் நின்றிருக்கும் போது வெறித்தது போலவே அந்த இடத்தை விட்டு விலகி வந்து தன் கரத்தில் முகம் புதைத்த போதும் அவள் பார்வை வெறித்து நிலை குத்தியிருந்தது. மதுரத்தின் கைகளை இறுகப் பற்றி அழுது கொண்டே அவள் தெளிவான குரலில் சொல்லிவிட்டாள். உங்க வாழ்க்கையில் பங்கு கேட்கிறேன் அக்கா. அழுகை என்ற கேடயத்தை ஏந்திக் கொண்டு அந்த கூரிய வாளை சரேலென மதுரத்தின் இருதயத்தில் ஆழமாய் சொருகிவிட்டாள் கமலா. இந்த அனாதைக்கு வாழ வழிகாட்டணும். என் மானமே உங்க கையில் இருக்கு. உங்களுக்கு நான் செஞ்ச துரோகத்தை மன்னிச்சு நீங்க என்னை காப்பாத்தணும். உங்க குழந்தை வேற, என் வயிற்றில் இருக்கிறது வேற இல்ல அக்கா. செருகிய வாளை உருவி மீண்டும் பாய்ச்சிய போது தன் மனோபலம் முழுவதையும் திரட்டி பல்லை கடித்து கண்களை மூடி தாங்கிக் கொண்டாள் மதுரம். இந்த நன்றியை உயிருள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்று கமலா கூறுவதை இடைமறித்து அமைதியான குரலில் மதுரம் முனகினாள். போதும் கமலா, போதும். ஐயோ, என்னால தாங்க முடியலேடி அம்மா என்று படுகாயமுற்றவள் போல் அந்த சோபாவில் கிடந்து அண்ணாந்த தலையை இடமும் வலமும் புரட்டி புரட்டி உலுப்பியவாறு துடித்தாள் மதுரம். அரை மணி நேரம் வரை மதுரம் அசையவில்லை, விழிகளை திறக்கவில்லை. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்ட பிறகு அவளது சம்மதிப்பை, பதிலை எதிர்நோக்கி உள்ளூர ஒரு தவிப்பும் பார்வையில் ஒரு திகைப்பும் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் கமலா. மதுரத்தின் நிலையை பார்க்கும்போது அவளுக்கு பயமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. தான் நினைத்து எதிர்பார்ப்பது போல் அவள் ஆத்திரமோ வெறுப்போ கொண்டு தன்னை தூஷிக்கவோ சபிக்கவோ செய்யாததால் அவளுக்கு குமுறி குமுறி அழுகை வந்தது. வெகு நேரம் மௌனமாய் அழுது கொண்டிருந்த பின் இவளருகே வந்து அக்கா அக்கா என்று அழுது கொண்டே உசுப்பினாள் கமலா. ஒன்றுமே நடக்காதது போல் தெளிவான முகத்தோடு உறுதியான பார்வையோடு நிமிர்ந்து உட்கார்ந்தாள் மதுரம். அவள் கண்கள் இரண்டும் தாமரை இதழ் போல் சிவந்திருந்தன. நீ ஏமா இப்படி அழற? தைரியமா இரு என்று சொல்லிவிட்டு எழுந்து அறைக்குள் போனாள். அவளுக்கு ஏனோ சற்று தனிமையில் இருக்க வேண்டும் போலிருந்தது. அறையில் கிடந்த கட்டிலையும் ஸ்டாண்டில் கிடந்த அவனுடைய துணிமணிகளையும் அவள் பார்வை வெறித்தன. அவள் அறைக்குள் புறங்கைகளை கட்டியவாறு மேலும் கீழும் நடந்து நடந்து திரும்பி உலாவுவதை ஹாலில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் கமலா. அவள் அறையில் நிலைக்கண்ணாடியில் முன் நின்றாள். அவளது ஆசை கணவன் அலங்காரம் செய்து கொள்வானே, அதே இடத்தில் நின்று தன்னை பார்த்து கொண்டாள். அவசரமாக வாரியதால் சரியாக மறையாத அந்த முன்புறம் நரைத்த சிகை ஒரு கொத்தாய் இப்போது வெளியே கிளம்பி இருந்தது. முகத்தில் சுருக்கம் கண்டுவிட்டது. உடம்பு ஸ்தூலப்பட்டு வயதுக்கு மீறிய தோற்றம் தட்டிவிட்டது.
அவர் எப்படி இருக்கிறார்? அன்னைக்கு பார்த்தது போலவே என்று எண்ணியவாறே அவள் ஹாலில் உட்கார்ந்திருக்கும் கமலாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள். இவள் அவருக்கு பொருத்தம். நான் தான் கிழடாகிவிட்டேன். அது எப்படி? அவரை விட வயசு குறைந்த நான் எப்படி அவரை விட கிழமானேன்? ஆமாம், நான் கிழவியானது முதுமையினால் அல்ல, என் மூடத்தனத்தால். அறிவில்லாத, புத்தி இல்லாத. அவள் நரநரவென பற்களை கடித்துக் கொண்டாள். வாழ்க்கை முழுவதும் அவனை பற்றிய நினைவில் அவள் தன்னை மறந்திருந்தாள். அவன் அலங்காரம் செய்து கொண்டு இளமையோடு திகழ்வதை பார்த்து கொண்டு நிற்கின்ற போதே தான் முதுமை அடைந்து கொண்டிருப்பதை அவள் அறியாமல் போனாள். அவள் அவற்றையெல்லாம் இப்போது சிந்தித்து பார்த்தாள். அவள் மனதில் இப்போது குடைந்து கொண்டிருந்த உணர்ச்சி தன் புருஷனை வேறு ஒருத்தி அபகரித்துக் கொண்டாளே என்பதல்ல. தான் எவ்வளவு ஏமாளியாய் ஒரு பொய்யை நம்பி வாழ்க்கையின் இனிய பகுதிகளையெல்லாம் வீணாயும் விழலுக்குழைத்த வேதனையாகவும் மாற்றிக்கொண்டோம் என்ற கசப்பான உண்மை அவளை ஒரு வெறிச்சியைப் போல் விழிக்க வைத்தது. அவள் நின்று நின்று பெருமூச்செறிந்தாள். வாயால் பேச வார்த்தை இல்லை, எனினும் பேசினாள். குடும்பத்தின் சுமையெல்லாம் நான் சுமந்து கொண்டால் ஏன் தலை நரைக்காது? அவரைப்போல் ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தேனா? எல்லாவற்றுக்கும் குறுக்கே நின்று நான் பாதுகாத்தால் அவர் என்றைக்குமே ஹீரோவாக இருக்க மாட்டாரா என்ன? எனக்குத்தான் என் நினைவே இல்லை. எனக்கு அவர் நினைவே போதும். அவருக்கு அப்படியா? அவர் நினைவுக்கு நான் போதுமா? எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு மோசமான சுரண்டல்! வாழ்ந்ததை நினைத்தால் குடலை புரட்டுகிறதேடி அம்மா. சீ, இனிமேல் அவர் முகத்தை பார்க்கும் பாபம் எனக்கு வேண்டாம். அந்த கெட்ட சொப்பனம் தீர்ந்தது என்றெல்லாம் வாய்விட்டு முனகிக் கொண்டாள். அவள் நேரே ஹாலுக்கு வந்து கமலாவின் எதிரே உட்கார்ந்து அவளை அனுதாபத்தோடு உற்று பார்த்துவிட்டு சொன்னாள். கமலா, உன் தலையெழுத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ என் வாழ்க்கையிலே பங்கு கேட்கிற. நான் வாழ்ந்தேனா என்ன? நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து முழுக்க எடுத்துக்கோ. 15 வருஷம் நான் அவரோட வாழ்ந்தவ. இந்த பெரிய கணக்குக்கு விடை 0ன்னு இப்பத்தான் தெரிஞ்சிருக்கு. ஓ, நான் என்னென்ன பாடுபட்டிருக்கேன். போகட்டும், நீ சீக்கிரம் போய் அவரை இனிமேலே இந்த வீட்டில் அவருக்கு இடமில்லைன்னு சொல்லிடம்மா. அந்த முகத்தை நான் பார்த்தேன், நான் அலறிச் செத்துடுவேன். துரோகத்தை அனுபவிக்கிறது கூட கஷ்டமில்லைம்மா. துரோகியின் சிரிப்பை சந்திக்கிறது ரொம்ப கொடுமை. நானும் என் குழந்தைகளும் யாரையும் நம்பி இல்லைன்னு நீயும் புரிஞ்சுக்கோ. ஆமா, இந்த 15 வருஷமா அவர் மேல இருந்த நம்பிக்கையிலே நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவரை நம்பி இங்கே யாரும் வாழல, வாழ முடியாது. அவர் அப்படி. சீக்கிரம் போய் அவரை இங்கே வரவேண்டாம்னு சொல்லிடு. போ. மத்தபடி உன் தலையெழுத்துக்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஹீரோயின் கதை முடிஞ்சது. அவருக்கு இன்னொரு ஹீரோயின் வேண்டாமா என்ன என்று சொல்லிவிட்டு எழுந்தாள் மதுரம். அவள் குரலில் இருந்த தெளிவும் அவள் வார்த்தைகளில் தோன்றிய நிதானமும் அவள் கூறுவது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவு அல்ல என்று கமலாவுக்கு புரிந்தது. கமலா தலை குனிந்து கைவிரல்களின் நகங்களை பீத்தவாறு உட்கார்ந்திருந்தாள். எழுந்து நின்ற மதுரம் இரக்க உணர்ச்சியால் கண்கலங்க கமலாவை பார்த்தாள். சற்று முன் என் கூட பிறந்த சகோதரி, இந்த அனாதைக்கு வாழ வழிகாட்டுங்க அக்கா என்றெல்லாம் அவள் மன்றாடி கேட்ட வார்த்தைகளை எண்ணி பார்த்தாள் மதுரம். கமலா, என்னை சகோதரியா நீ நினைச்சிருக்க. உனக்கு வாழ வழிகாட்ட சொல்ற. நான் எப்படியம்மா அதை செய்ய முடியும்? என் தாய் அப்போ இருந்தாங்க. இவரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளுவேன்னு நான் பிடிவாதமா இருந்தப்போ எங்க அம்மா எவ்வளவோ புத்தி சொன்னாங்க. எனக்கு ஏறலையே அம்மா என்று கூறி தனது இறந்து போன தாயை எண்ணி கண் கலங்கினாள் மதுரம். இப்படியெல்லாம் வரும்னு நினைச்சுத்தானோ என்னவோ தனக்கு சொந்தமான இந்த வீட்டை வேற பிள்ளைகளுக்கு தராம எனக்கு தந்துட்டு போனாங்க. எனக்கும் என் குழந்தைகளுக்கும் கஞ்சி ஊத்துறது இந்த வீடுதானம்மா. இந்த வீடும் அந்த 2 மாடுகளும் தான். கமலா, அந்த மாட்டின் மேல் வைக்க வேண்டிய பாசத்தை, இந்த வீட்டின் மேலே வைக்க வேண்டிய பக்தியை இத்தனை வருஷமா வீணடிச்சிருக்கேன். கமலா, அந்த மாட்டின் மேலே வைக்க வேண்டிய பாசத்தை, இந்த வீட்டின் மேலே வைக்க வேண்டிய பக்தியை இத்தனை வருஷமா வீணடிச்சிருக்கேன் என்று தானே பேசிக்கொள்வது போல் சொல்லிக் கொண்டிருந்த மதுரம் திடீரென கடுமையான குரலில் கோபாவேசமாக கத்தினாள். இது என் வீடு. இந்த வாசற்படியை யாரும் மிதிக்கக்கூடாது. அந்த சத்தத்தையும் அவள் தோற்றத்தையும் கண்டு கமலா திகைத்து போனாள். தான் அங்கேயே இருந்தால் கமலாவின் முன்னே இன்னும் என்னென்ன அந்தரங்க தாம்பத்திய விஷயங்களெல்லாம் ஆத்திரத்திலே பேசி விடுவோமோ என்ற அச்சத்துடன் மதுரம் எழுந்து சென்று அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டாள். கமலா அந்த அறையின் மூடிய கதவை வெறிக்க பார்த்தாள். முகத்தை மூடிக்கொண்டு குலுங்க குலுங்க அழுதாள். அவள் இப்போது எதற்காக அழுகிறாள்? தன் தலையெழுத்துக்காகவா? இந்த ஹீரோயின் கதை முடிஞ்சது, அந்த கெட்ட சொப்பனம் தீர்ந்தது என்று இவ்வளவு வைராக்கியத்தோடு அவனை நிராகரித்து விட்ட மதுரத்தை அவள் எண்ணி பார்த்தாள். இவள் அல்லவோ பெண் என்று கமலாவின் ஹிருதயம் விம்மிற்று.
தன்னை போல் படித்தவளோ எங்கே சென்று ஒரு டைப்ரைட்டரின் முன்னால் உட்கார்ந்தாலும் மாதம் 150 ரூபாய் என்ற வாழ்க்கை உத்தரவாதமோ இல்லாத அவளுக்கு இருக்கும் அந்த உறுதியை கண்ட பிறகுதான் தான் ஒரு அனாதையும் அல்ல, யாரிடமும் போய் எதையும் யாசிக்க வேண்டிய நிலையிலும் தான் இல்லை என்பதை உணர்ந்து தன்னம்பிக்கையை பெற்றாள் கமலா. தன் வாழ்க்கை மேலும் கெட்டுப்போக வேண்டுமா என்ற கேள்விக்கு பதிலாய் அவன் உருவமே அவள் மனதில் தோன்றியது. அந்த அலட்சிய உணர்ச்சி மிகுந்த கண்கள் என்ன சொல்கின்றன என்று இப்போது அவளுக்கு புரிந்தது. இவ்வளவு நல்ல மனைவியை, இவள் உழைப்பை, இவள் அன்பை, இவள் பெருந்தன்மையை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு அவன் என்ன காரியம் செய்திருக்கிறான் என்று ஒரு மூன்றாவது மனுஷியாகவே நின்று பார்க்கையில் அவன் மீது அவளுக்கு திடீரென்று ஒரு வெறுப்பே உண்டாயிற்று. அந்த வெறுப்பு விஷம் போல் ஏறி வளர்ந்தது. ஆம், அவன் மீது விருப்பம் கொள்வதற்குத்தான் காரணமில்லை, அது ஒரு பலவீனம். அவனை வெறுப்பதற்கு நினைத்து நினைத்து பார்க்க 1000 காரணங்கள் இந்த சில மாத பழக்கத்திலேயே அவளுக்கு ஏற்பட்டிருந்தன. மதுரம் நல்லா சொன்னாங்க ஒரு வார்த்தை. எவ்வளவு மோசமான சுரண்டல்! வாழ்ந்ததை நினைச்சா குடலை புரட்டுதேடி அம்மா என்று. அந்த வார்த்தைகளின் ஆழமும் அர்த்தமும் உணர்ந்து யோசிக்கையிலேயே தனக்கும் கண்கள் திறந்தது போல் இருந்தது கமலாவுக்கு. கமலா தலை நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவள் கண்களில் ஓர் அலட்சியமே சுடர்விட்டது. 2 குழந்தைகளுக்கும் தாயுமாய் இருப்பவளுக்கு இல்லாத கவலையா பிறக்காத குழந்தைக்கும் எனக்கும் வந்துவிடப் போகிறது? அப்படி வருவதை இவரா தாங்கி தடுத்துவிடப் போகிறார் என்று எண்ணி 2வது ஹீரோயின் கதையும் முடிந்தது என்று முணுமுணுத்துக் கொண்டே தன் கைப்பையை திறந்து காகிதமும் பேனாவும் எடுத்து திடமான தீர்மானத்தோடு கீழுதட்டை கடித்துக்கொண்டே கடிதம் எழுத ஆரம்பித்தாள் கமலா. இரவு 7 மணி வரை அந்த பார்க்கில் கமலாவுக்காக காத்திருந்தான் சீதாராமன். 6 மணிக்கு நல்ல செய்தியுடன் தன்னை வந்து சந்திப்பதாக சொல்லியிருந்த கமலாவை இன்னும் காணாததால் அவன் சற்றும் பதட்டப்படவில்லை. வாழ்க்கையில் வெற்றிகளை தவிர வேறு எதுவும் தனக்கு ஏற்பட போவதில்லை என்ற உறுதியான அசட்டு நம்பிக்கையுடன் இருப்பவனாகையால் இந்த விஷயத்திலும் அவன் பூரண நம்பிக்கையுடன் இருந்தான். சம்பாதிக்க ஒரு மனைவி, பணிவிடை செய்ய ஒரு மனைவி என்ற சுயநலம் நிறைவேறப் போகிற மகிழ்ச்சியில் வழக்கம் போலவே சீட்டி அடித்துக் கொண்டு இரவு 8 மணிக்கு அவன் வீடு வந்து சேர்ந்தான். இன்று தன்னை 2 பேர் இனிய முகத்தோடு வரவேற்பார்கள் என்ற குதூகலம். அவன் வீட்டின் முன்ஹாலுக்கு வந்தபோது அவன் எதிர்பார்த்தபடி அங்கே கமலாவையும் காணோம், மதுரத்தையும் காணோம். அவனது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். பெரியவள் உமா சோஃபாவில் உட்கார்ந்து பாடம் படித்துக் கொண்டிருந்தாள். சின்னவள் லதா பிறந்த மேனியாய் சோஃபாவின் பின்புறம் நின்று உமாவின் பின்னலை இழுத்து குறும்பு செய்து கொண்டிருந்தாள். அந்த சோபாவின் ஒரு பகுதியில் பிஸ்கெட் பாக்கெட் பிரிந்து கிடந்தது. பிஸ்கெட்டுகள் இறைந்து கிடந்தன. சீதாராமன் வீட்டிற்குள் நுழைந்ததும் படீரென சமையலறை கதவை அரைந்து சாத்திய சப்தம் அவனுக்கு நெஞ்சில் உதைத்தது போலிருந்தது. அவன் சமையலறை கதவை நோக்கி நடந்தான். மூடிய கதவின் மேல் லேசாக தட்டி மது மது என்று அழைத்தான். உட்புறம் கதவின் மேல் முதுகை சாய்த்து அவள் திரும்பி நின்று கொண்டிருக்கிறாள் என்று கதவிடுக்கில் தெரிந்தும் உள்ளே இருந்து அவள் குரல் ஸ்பஷ்டமாக ஒலித்தது. மானமுள்ள ஆம்பளையா இருந்தா என் வீட்டை விட்டு கீழே இறங்கிடணும். இங்கே உங்களுக்கு இடமில்லை, இது என் வீடு. மது, கதவை திற, சொல்கிறேன் என்று அழுவது போன்ற குரலில் கெஞ்சினாள் அவன் கணவன். முடியாது. உங்கள் முகத்தை பார்த்தா ஐயோ வேண்டாம். புருஷனின் முகத்திலே காரி துப்பனவுங்கிற பேர் எனக்கு வேண்டாம். சீதாராமனுக்கு செவிட்டில் அறைந்தது போலிருந்தது. முகமெல்லாம் வியர்த்தது. தன் வாழ்க்கையிலே முதல் தடவையாய் ஒரு முதல் தரமான விபரீதம் நிகழ்ந்திருப்பதை அவன் அனுபவித்தான். அவனுக்கு கோபமும் வந்தது. என்னடி பேசுற? போகலன்னா என்ன செய்வ என்று அந்த கதவை எட்டி உதைத்தான். கண்ணாடி பாத்திரம் நொறுங்கியது போல் உள்ளே இருந்து அவள் ஒரு ஹிஸ்டீரியா சிரிப்பு சிரித்தாள். பிறகு கலகலத்து பெருகிவிடும் அந்த சிரிப்பிடையே சொன்னாள், நல்லது, இங்கேயே இருங்க. அந்த 2 குழந்தைகளுக்கு ஒண்ணு அப்பன் இருக்கணும், இல்ல அம்மா இருக்கணும், நீங்களே இருங்க என்று அவள் கூறிக்கொண்டே கொடிக்கயிற்றை படார் என்று இழுத்து அறுக்கும் சப்தம் கேட்டது சீதாராமனுக்கு. அவனுக்கு கையும் காலும் நடுங்கி விரைத்தன. எக்ஸ்ரே சித்திரம் போல் மூடிய கதவுக்கு பின்னால் நடக்கும் காரியம் அவன் கண்களுக்கு தெரிந்தது. தனது ஒவ்வொரு நிமிஷ பிரசன்னமும் அவள் கழுத்தில் இறுகப் போகிறது என்றறிந்ததும் அவன் ஓவென்று குரலில் அலறினான். மதுரம், நான் போயிடுறேன், இதோ நான் போயிடுறேன் என்று கதவின் மேல் 2 கரத்தாலும் தடதடவென குத்திக் கொண்டு கத்தினான் சீதாராமன். போ என்று ஒருமையில் கூறி கையில் இருந்த கொடிக்கயிற்றால் மூடிய கதவின் மேல் சவுக்கென்று அவள் அடித்ததன் வேகமும் வெறுப்பும் அவனுக்கு புரிந்தது. தான் சாகிறேன் என்று சொன்னதும் அவன் இப்படி அலறுவதற்கு காரணம் தன் மீது கொண்ட பாசமல்ல, இந்த 2 குழந்தைகளின் சுமையும் தன் தலையில் விடியுமே என்ற கோழைத்தனம்தான் என்றெண்ணிய மதுரம் சி என்று அருவருத்து உடல் சிரித்தாள். இப்போதுதான் முதல் தடவையாக அவளது சுபாவப்படி எந்த ஒரு சமாதானமும் தேடிக்கொள்ளாமல் அவனது பலவீனத்தை பச்சையாய் அவள் புரிந்து கொண்டாள்.
சீதாராமன் தன் அறைக்குள் ஓடி அவசர அவசரமாக தன் துணிகளையெல்லாம் வாரி 2 சூட்கேஸுக்குள் அடைத்துக் கொண்டு ஹாலுக்கு வந்தான். அப்போது கடிதப் பெட்டியில் ஒரு கடிதம் நீட்டிக்கொண்டிருப்பதை பார்த்து 2 சூட்கேஸுகளையும் கீழே வைத்துவிட்டு நடுவில் நின்று கடிதத்தை எடுத்து பிரித்தான். குழந்தைகள் 2ம் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் கமலா வாங்கி வந்த பிஸ்கெட்டுகளையும் சாக்லேட்டுகளையும் தின்று கொண்டிருந்தன. ஒரு பெரிய கேட்பரிஸ் சாக்லேட்டை கடித்து பக்கத்தில் வைத்துவிட்டு ஸ்லேட்டில் என்னவோ மும்முரமாய் எழுதி கொண்டிருந்தாள் பெரியவள். சின்னவள் பதுங்கி பதுங்கி அவள் அருகே வந்து அவள் கடித்து வைத்த சாக்லேட்டை அவள் அறியாமல் தானும் எடுத்து ஒரு கடி கடித்தாள். ஏண்டி என்னோடது எடுக்கிற? அப்பா இங்கே பாரு என்று அருகில் இருந்த தகப்பனை அழைத்தாள் உமா. அவள் கத்தியதும் சின்னவள் லதா தான் கடித்த சாக்லேட்டை மீண்டும் அவள் அருகே வைத்துவிட்டு தள்ளி நின்றாள். உமா அதை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்து, சி எச்சில், எனக்கு வேண்டாம் என்று சின்னவளிடமே அதை திருப்பி கொடுத்தாள். சின்னவள் லதா அதை வாங்கி கொண்டு விழித்தாள். அவள் அதை தனக்கே திருப்பி தந்ததும் எச்சிலை தின்னக்கூடாது என்றும் சற்று முன் அவள் எச்சிலை தின்றோம் என்று அறிந்ததும் லதாவும் தன் கையில் மூலியாய் கடிக்கப்பட்டு இருந்த அதே சாக்லேட்டை திருப்பி திருப்பி அசூசையுடன் பார்த்து தூ எச்சில் என்று தன் கையில் இருந்ததை வீசி எறிந்தாள். வாயிலிருந்ததையும் துப்பிவிட்டு வாயை துடைத்துக் கொண்டாள். அந்த எச்சில் சாக்லேட் சீதாராமனின் காலடியில் வந்து விழுந்தது. அவன் அதை பார்த்தான். கையில் இருந்த கடிதத்தை பிடித்த பிடியில் கசக்கி எறிந்துவிட்டு தனது சூட்கேசுகளை 2 கைகளிலும் தூக்கிக் கொண்டு வாசற்படியில் விடுவிடுவென இறங்கினான். இங்கே வாடி உமா, அப்பா போறார் என்று கத்திக்கொண்டே பிறந்த மேனியாய் தெருவாசற்படிக்கு ஓடி வந்தாள் லதா. அவள் பின்னாலேயே உமாவும் வந்து நின்றாள். தெருவில் இறங்கிய சீதாராமன் திரும்பி பார்த்தவுடன் அந்த குழந்தைகள் இருவரும் தங்கள் வழக்கப்படி தலைக்கு மேலே கையை உயர்த்தி அப்பா டாடா என்று கூறி அப்பா டாடா என்று கூவி விரல் அசைத்தனர். சீதாராமனின் கண்களில் சதா ஓர் அலட்சியமே மின்னி அந்த அலட்சியத்தையே ஒரு அணியாக அணிந்து அதுவே ஒரு அழகாக அமைந்து பலர் நடுவே அவனை ஹீரோவாக்கிய அதே கண்களில்தான் குளமாய் கண்ணீர் நிறைந்தது. முற்றும்.